ஸோ இப்போ வந்துட்டு பைபிள்ல வசனம் இருக்கு, ஏசப்பா கிட்ட அன்பு கூறுறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும்ன்று. ஸோ இந்த வசனமும் யோனா தாசருடைய லைஃப்லயும் எக்ஸாம்பிள் வந்து ஏசப்பா என்ன கற்றுக் கொடுத்தது சொல்றாங்க. ஏசப்பா நினிவேக்கு போக சொன்னாரு, ஆனா இவர் தர்ஷிசுக்கு போறாரு. நினிவேக்கு போக சொன்னா தர்ஷிசுக்கு போறாரு. ஸோ நினிவே மக்களை நேசித்தாரு. அதே நேரத்துல ஊழியக்காரர் என்ன பண்ற, நினிவேக்கு அனுப்புறாரு. பட் ஆனா இவருக்கு வந்து லீடிங் இல்லாத மாதிரி, ஐயோ நினிவே மக்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற தேசத்துக்கு போலாம் அப்படின்னு போறாரு. அவரு போறாரு, இவரு ஒண்ணு நினைச்சிட்டு போறாரு. ஆனா தர்ஷிஸுக்கு போற மக்களுக்கும் ஏசப்பா வந்து நான் தான் கடவுள்னு ப்ரூஃப் பண்றாரு. இவரு ஒருத்தரை வச்சு உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுக்கினாங்களா? சோ வந்து ஆனா பினிஷிங் எங்க வராரு பாரு, நினிவேக்கே வந்துடுறாரு. சோ அதனால உங்களோட லைஃப்ல என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, அப்பா நன்மைக்கு ஏதுவாதான் முடிக்க போறாரு. சோ தொடர்ந்து அப்பா கனெக்ஷன்லயே இருக்கும். சோ பெரிய ஷிஃப்ட் உங்களுடைய லைஃப்ல நடக்கும். சீக்கிரம் உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. சோ தொடர்ந்து அப்பாவுடைய கனெக்ஷன்ல இருப்போம். தேங்க்யூ.